கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பத்தில் ஆக்கிரமிப்பு என கூறி விளைநிலங்கள் வசிப்போரை வெளியேற்ற கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம், வெள்ளக்கரை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இந்திரா உட்பட 22 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கில் கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் பகுதியில் உள்ள நிலங்களில் 150 ஆண்டுகளுக்கு மேலாக பரம்பரையாக முந்திரி, பலாப்பழம் உள்ளிட்ட விவசாயம் செய்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். விவசாய நிலம் மற்றும் குடியிருப்புக்கான வரி செலுத்தி வருவதாகவும், வீடுகளுக்கு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, கழிவுநீர் இணைப்பு உள்ளிட்டவை பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் உரிய ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தங்கள் நிலத்திற்கு பட்டா கேட்டு மனு அளித்துள்ளதாகவும், இந்த நிலையில் தங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பு என்று கூறி காவல்துறை உதவியுடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களை வைத்து பயிர்களை அழித்து தங்களை அப்புறப்படுத்தி வருவதாக மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே உரிய நடைமுறையை பின்பற்றாமல் தங்களை அப்புறப்படுத்தக்கூடாது என்றும், சேதப்படுத்தப்பட்ட பயிர்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் திருமூர்த்தி என்பவர் நீதிபதி எம் சுந்தர் முன்பாக ஆஜராகி முறையீடு செய்தார். முறையீட்டை விசாரித்த நீதிபதி அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் ரவியிடம் வழக்கு பட்டியலிட்டு விசாரிக்கும் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு வழக்கை வருகிற திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.